தன் அருகில் கேட்ட அரவத்தில் நிமிர்ந்தவர் உடலில் உண்டான காயத்தின் விளைவாக முகத்தில் ஒரு சின்ன வலியோ சோர்வோ பிரதிபலிக்காமல் நடந்து வந்த மீனாட்சியை கண்டு அதிசயித்தார். சில மணி நேரத்தில் காயம் முற்றிலும் மாறிவிடக்கூடுமா என்ற வினா அவருக்குள் எழுந்தது. அவ்விருவரையும் கேள்வியாக நோக்கிய சங்கரையாவை கூறு போடும் பார்வை பார்த்த மீனாட்சி, அறம் போற்றும் பவித்திரனான கோமகன் கிருஷ்ணப்ப நாயக்கனின் குலவதுவும் மேற்கு மதுரை பாளையத்தை கட்டி ஆளப்போகும் இளவரசி மீனாட்சியாகிய நான் கட்டளையிடுகிறேன் என தன் வதனத்தில் கடுமையை ஏற்றி உரக்க பேசினாள். பேரிடியாக பாறைகளில் பட்டு எதிரொலித்த அக்குரலின் சௌந்தரியத்தில் தன்னை மறந்து, உத்தரவு இளவரசி என்று தலை குனிந்து மண்டியிட்ட சங்கரையா தான் வைத்திருந்த முத்திரை மோதிரத்தை இடைக்கச்சையில் இருந்து எடுத்து அவளிடம் நீட்டினார். அதை பெற்றுக்கொண்டவளின் முகத்தில் வார்த்தைகளில் விவரிக்க முடியாத பரிமளிப்பு. இளவரசி மீனாட்சி காரியங்களில் இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் வரை எப்பாடு பட்டாவது உதவுவேன் என வாக்குறுதி தந்தவனின் கை தானாக தன் தந்தையின் உள்ளங்கையை பற்றி அழுத்தியது.